மலேசியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ்னு சொல்லலாம், வேர்ல்டு ஃபேமஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நான் இருக்கேன். ஹோட்டல்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கர்னி வாக்னு வந்துச்சு, பிளாசா மாதிரி சின்னதாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. இப்போ நானும் டாப்ஸ் வாங்கணுன்றதுனால நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன், ஏதாவது டாப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் கர்னி பேரகோன் தான் போயிட்டுருக்கேன். பின்னிங் ஜார்ஜ் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளாசா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. சுற்றி சுற்றி நீங்கள் எங்கே வேணாலும் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ பிளாசாவோ வாக்கோ நிறைய பார்க்கலாம். ஸோ திங்ஸுமே வந்து கொஞ்சம் நீங்கள் கோலாலம்பூர் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே விலைலாம் கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. அல் இக்சான் ஸ்பாட்ஸ் வேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஷூஸ், டிஷர்ட்ஸ், லெகிங்ஸ், ட்ரவுசர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும், பேண்ட்ஸ். இந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ், எல்லாம் பஸ்ஸாக டூரிஸ்ட் வருவாங்க இங்கே. வந்துட்டோங்க, இதுதான் கர்னி பேரகோன். இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சு வச்சு சிம்பிள் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பிட போயிட்டுருக்கேன். என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, பார்ப்போம். காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. அந்த கர்னி டிரைவ் முன்னாடியே உள்ள ஒரு ஃபுட் கோர்ட். கொக்கோ ஐலண்ட் அப்படின்ற ஒரு ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். இப்போ என்ன ஓப்பனாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து இருக்காமா ஹாய் ஃபுட். அது இல்லையா மீன்? வறுக்கப்பட்ட மீன். ஸோ இந்த டைமுக்கு வந்தனால எல்லாமே சாத்தி தான் இருக்குது, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணலை. சில ஸ்டால்ஸ் மட்டும் ஓப்பனாக இருக்குது, எதுவுமே இல்லை. மீன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்தது ஒரு ஷார்ட் ட்ரிப்ன்றதுனால நம்ம நிறைய இடத்துக்கு போக முடியல. வந்தோம், சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன வாக்கிங் போனோம். சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த கடற்கரை ஓரமாக நடந்துட்டு இப்போ திரும்ப போகிறோம், கிளம்புறோம். சாப்பிட்ட ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, கொக்கோ ஐலண்ட். இந்த கடலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது, கடலுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஓடிட்டுருக்கு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு. இன்னும் இங்கே
இருக்காது. ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ வந்து இங்கே கடல், இங்கே வந்து கடல் பார்க்கலாம். நம்ம கடல் ஓரமாக இருக்கும், குளிக்கலாம் முடியாது. பட் ஆனால் வந்து இங்கே கடல் இருக்கும். வந்து வெளியூர்லேருந்து வரீங்கன்னா இப்படி வாக்கிங்லேயே நீங்கள் போகலாம், எல்லா இடத்துக்கும் நடந்தே போகலாம். நடந்து போனாலே வந்து நிறைய நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் இங்கே இருக்குது. சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. பட் என்னது, மலேசியாவில் வந்து மழை வெயில்னு மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ மழை எப்போ வருது அப்படின்றது தெரியாது, வெயில் எப்போ இருக்குன்றது தெரியாது. ஸோ வெயில் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப வெயிலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதும் கையில் குடை வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது. பட் நான் இன்றைக்கி குடை வச்சில்ல. இங்கே ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃப்ரெஷ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், பாலிஹே சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஏர்னி ரைஃபில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸ் வந்து நிறைய கேட்டகரியில் இருக்கும். 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார், பட்ஜெட், இந்த மாதிரி ஆப்லெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட மேரிட் கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஒரு சாமான் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் மாதிரி பெரிய இடம் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட் பிளேஸ். டூரிஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உள்ள இடம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். இப்போ வந்து நோன்பு பாசா அப்படின்றதுனால கொஞ்சம் ஆள் குறைவாக இருக்குது. இது வந்து மலேசியா ஃபேமஸ் durian. ஓகே, பாய் பாய் பினேங், மறுபடியும் வரேன்.